பிசிக்கல் ரிஃபைனிங் செய்யப்பட்ட SKM பூர்ணா ரைஸ் பிராண்ட் ஆயில். ரேஷன் அரிசியின் தரத்தை உயர்த்த அதில் உள்ள குருணை அரிசி அளவை குறைக்க மத்திய அரசு முடிவு செய்துள்ளது. மக்களுக்கு தரமான அரிசி கிடைப்பதுடன் பிரிக்கப்படும் உடைந்த அரிசியை எத்தனால் உற்பத்திக்கு பயன்படுத்தும் வாய்ப்பும் அதிகரிக்கும் என தொழில் அமைப்புகள் தெரிவித்துள்ளன. புதிய விதிகளின்படி பச்சரிசியில் அனுமதிக்கப்படும் குருணை அரிசி அளவு 25%-இருந்து 10% குறைக்கப்படுகிறது. புழுங்கல் அரிசியில் இந்த அளவு 16%-இருந்து 5% குறைக்கப்படுகிறது. அரவை நிலையங்களில் பிரிக்கப்படும் கூடுதல் குருணை அரிசியை தானிய அடிப்படையிலான எத்தனால் உற்பத்திக்கு பயன்படுத்த முடியும். இது நாட்டின் எத்தனால் கலப்பு திட்டத்துக்கு கூடுதல் ஆதாரமாக இருக்கும் என தொழில்துறை கருதுகிறது. கூடுதலாக கிடைக்கும் குருணை அரிசியை எத்தனால் உற்பத்திக்கான மூலப்பொருளாக பயனுள்ளதாக பயன்படுத்த முடியும். இது நாட்டின் தூய்மையான எரிசக்தி இலக்குகளுக்கு உதவும் என்கிறார் தானிய எத்தனால் உற்பத்தியாளர்கள் சங்க இணைச் செயலர் அருஷி ஜெயின். விக்சித் பாரத் 2047 இலக்கை நோக்கிய பயணத்தில் பிரான்ஸ் நிறுவனங்களும் முதலீட்டாளர்களும் கூட்டு சேர வேண்டும். மருந்து, புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி, பேட்டரி உள்ளிட்ட துறைகளில் இந்தியாவில் பெரிய முதலீட்டு வாய்ப்புகள் உள்ளன. AI டிஜிட்டல் கட்டமைப்பு மற்றும் அடுத்த தலைமுறை தொழில்நுட்பங்களில் இந்தியா, பிரான்ஸ் இணைந்து செயல்படலாம் என்கிறார் மத்திய நிதி அமைச்சர் நிர்மலா சீதாராமன்.